ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A வேலைவாய்ப்புக்கு இதெல்லாம் தெரியாத அப்ளை பண்ணாதீங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 2 எக்ஸாமுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. இந்த வேலைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அப்ளை பண்ணாதவங்க அந்த வீடியோ பார்த்து நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜாப் பற்றியும் நம்ம சேனலில் ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஓகே, கம்பேரிட்டிவ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 மற்றும் குரூப் 2Aக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் கேட்குற இன்ஃபர்மேஷன், குரூப் 2க்கு தனியாக குரூப் 2Aக்கு தனியாக அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே அப்ளிகேஷன் தான் போட போகிறீங்க. ஒரே ஜாப் அப்ளிகேஷன் தான். குரூப் 2க்கு தனியாக குரூப் 2Aக்கு தனியெல்லாம் அப்ளை பண்ண வேண்டாங்க. ஒரே ஜாப் அப்ளிகேஷன்லேயே குரூப் 2 மற்றும் குரூப் 2Aக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 9/9/2026. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். அதேமாரி அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட், நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கான தேதி, அதாவது யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 11/8/2026லேருந்து 9/9/2026 நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல எப்போ வேணாலும் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்ளை டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் 13/9/2026லேருந்து 15/9/2026 இந்த குறிப்பிட்ட தேதி வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு இலவசமாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம் தேதி ப்ரிலிம் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 1/11/2026 அன்னைக்கு உங்களுக்கு நடக்க போகுது. மெயின் எக்ஸாமுக்கான தேதி உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக பதவிகள். ஸோ பதவியை பற்றி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல்ல குரூப் 2 சர்வீசஸ்க்கான பதவிகள். இதில் எக்கச்சக்கமான பதவி இருக்குது. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர், சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2, ஜெயிலர். ஜெயிலரில் பார்த்தீங்கன்னா உமனுக்கு ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி நிறையா பதவிகள் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 14 பதவிகள் நிறையா டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலைவாய்ப்பு இருக்குது. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 41 வேக்கன்சி உங்களுக்கு ஸோ கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு குரூப் 2ல 41 வேக்கன்சி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா குரூப் 2Aக்கு தனியாக வேக்கன்சி அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் சீனியர் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க, ஆடிட் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. சீனியர் ஆர்ஐக்கான வேலைவாய்ப்பு மாவட்ட வாரியாக உங்களுக்கான ஜாப் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட்டுக்கான பதவிகள், அதாவது டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், பஞ்சாயத்து ராஜ் துறை, ரூரல் டெவலப்மெண்ட், அங்கிருந்தும் அசிஸ்டண்ட்டுக்கான பதவி மாவட்ட வாரியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே அசிஸ்டண்ட்டுக்கான பதவிகள் நிறையா அறிவிச்சிருக்காங்க. ஸ்டோர் கீப்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அக்கௌண்ட் ஆஃபீஸர், ஜூனியர் அசிஸ்டன்ட் போன்ற பதவிலாம் இருக்குது. லோவர் டிவிஷன் கிளர்க் போன்ற பதவி. குரூப் 2Aல ஒரு 780 வேக்கன்சி, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 820 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் கம்மியான வேக்கன்சி தான். மேபி போக போக வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வரைக்கும் வேக்கன்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல அதர் கேட்டகரி, அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சிஎஸ்டி தவிர்த்து மீதி இருக்காங்க பாருங்க கம்யூனிட்டி கேட்டகரி, அவங்களுக்கான ஒரு ஏஜ் லிமிட் பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல குரூப் 2 சர்வீசஸ் பற்றி பார்க்கலாம். ஓசி கேட்டகரி, அதர் கேட்டகரி. இப்போ நீங்கள் ப்ரொபேஷன் அப்படின்ற ஒரு பதவிக்கு மினிமம் 22 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணுங்க. அதுக்கப்புறம் டெப்டி கமிஷனர் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற பதவிக்கு 18 வயசுலேருந்து 32, நீங்கள் டிகிரி இன் லா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 34 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மற்ற பதவி 3ஆவதுலேருந்து 5ஆவது வரை உள்ள பதவிக்கு 18 வயசு மினிமம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக இந்த ஜெயிலர் இருக்குது பாருங்கள், மென்னுக்கு 32, அதுக்கப்புறம் இதில் கல்வி தகுதி வேறு முடித்தவங்களுக்கு 37 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அசிஸ்டன்ட்கான பதவிக்கெலாம் பாருங்கள் 32 அதிகபட்ச ஏஜ் லிமிட் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. குரூப் 2A சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் அதர் கேட்டகரிக்கு ஃபார் ஆல் போஸ்ட், எல்லா போஸ்ட்டுக்குமே 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 இருக்கு பாருங்க, இந்த பதவிக்கு மட்டும் 25 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாங்க.
அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி பிசிலாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸர் பதவிக்கு மினிமம் 22, அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து பாருங்கள் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு மினிமம் 18, அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் 37, லா டிகிரி முடிச்சிங்க அப்படின்னா 39 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ மற்ற பதவிகளுக்கு எல்லாமே இது வந்து பாருங்கள் மினிமம் 18, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், எவ்வளோ ஏஜ் வரைக்கும் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2க்கு மினிமம் 20 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும், நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. குரூப் 2A சர்வீஸுக்கு அதே மாதிரி தாங்க, ஃபார் ஆல் போஸ்ட்டுக்கு மினிமம் 18, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2க்கு மட்டும் மினிமம் 25 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், எவ்வளோ ஏஜ் வரைக்கும் வேணாலும் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க, டிகிரி ஏன்னா போதுமானது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இந்த பதவிக்கு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதர் திங் பீயிங் ஈக்குவல் ப்ரெஃபரன்ஸ் ஷல் பி கிவன் டு கேண்டிடேட், அதாவது கீழே சொல்லியிருக்க டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுக்குறோம், உங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குரூப் 2 மற்றும் குரூப் 2 பதவிகளுக்கு டிகிரி போதுமானது, பட் ஒரு சில டிகிரிகளுக்கு முன்னுரிமை வழங்குகிறோம். இந்த பதவிக்கு வந்து டிகிரி போதுமானது, பட் முன்னுரிமை யாருக்கு அப்படின்னா எம்ஏ டிகிரி இன் சோஷியல் ஒர்க் முடித்தவங்க, டிப்ளமோ அவார்டு வாங்கியிருக்காங்க பாருங்கள் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில், அவங்களுக்கு முன்னுரிமை. அதுக்கப்புறம் எம்ஏ டிகிரி இன் அப்ளைட் சைக்காலஜி சாகர் யூனிவர்சிட்டியில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை. டிப்ளமோ கோர்ஸ் ஆஃப் 2 இயர் டியூரேஷன் ஆஃப் த இன்ஸ்டியூட் லேபர் வெல்ஃபேர் ஒர்க்கு அல்லது எக்ஸாவியர் லேபர் ரிலேஷன் அங்கே படித்தவங்களுக்கு முன்னுரிமை. இந்த மாதிரி முன்னுரிமை கொடுக்குறாங்க, 1 by 1 முன்னுரிமை இருக்குது, அந்த டிகிரி முடித்தவங்களுக்கு முன்னுரிமை. நெக்ஸ்ட்டு டெபியூட்டி கமிஷனர் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு பிஏ பிஎஸ்சி பிகாம் டிகிரி முடித்தவங்கள போதுமானது. பட் யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து காமர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும், கூடவே வந்து லா டிகிரி முடிச்சிருக்கணும். காமர்ஸ் அண்டு லா டுகெதராக முடித்தவங்க வித் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லா முடித்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி டிகிரி இன் காமர்ஸ் அண்ட் லா முடித்தவங்களுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி. மூணாவது என்ன அப்படின்னா ஒன்று காமர்ஸ் முடிச்சிருக்கணும் அல்லது லா முடிச்சிருக்கணும், கூடவே டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லா முடித்தவங்களுக்கு மூணாவது ப்ரிஃபரன்ஸ். நாலாவது காமர்ஸ் முடித்தவங்க, அஞ்சாவது லா முடித்தவங்க, லாஸ்ட்டாக டிப்ளமோ இன் காமர்ஸ் முடித்தவங்க, அந்த மாதிரி முன்னுரிமையை வழங்குறாங்க. ஸோ இதுக்கு ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு டிகிரி முடிச்சிருக்கணும், யாருக்கு முன்னுரிமை அப்படின்னா எம்ஏ டிகிரி இன் கிரிமினாலஜி அல்லது சோஷியாலஜி அல்லது டிகிரி இன் சோஷியாலஜி சைக்காலஜிக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, அல்லது டிப்ளமோ முடித்தவங்களுக்கு அந்த சோஷியாலஜி சைக்காலஜி முடித்தவங்களுக்கு முன்னுரிமை இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜெயிலர் மென்னு கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஜெயிலர் உமன் கேட்டிருக்காங்க. ஜெயிலர் மென் பதவிக்கு ஆண்கள் தான் அப்ளை பண்ண முடியும், ஜெயிலர் உமன் பதவிக்கு பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும். டிகிரி போதுமானது. யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரியில் கிரிமினாலஜி அண்டு கிரிமினல் ஜஸ்டிஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து யாருக்கு முன்னுரிமை அப்படின்னா மாஸ்டர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் முடித்தவங்களுக்கு நெக்ஸ்ட் முன்னுரிமை. சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2 கேட்டிருக்காங்க, டிகிரி போதுமானது, பட் முன்னுரிமை யாருக்கு அப்படின்னா பிஎல் டிகிரி முடித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் பதவிக்கு டிகிரி போதுமானது, பட் கூடவே டைப் ரைட்டிங் கேட்டிருக்காங்க, அது வந்து அவசியமானது. அசிஸ்டன்ட் பதவிக்கு எல்லாத்துக்குமே டைப் ரைட்டிங் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிகிரி வந்து. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராம் இதுக்கு மட்டும் மாஸ்டர் டிகிரி கேட்டிருக்காங்க, மற்றது எல்லாமே வந்து கிராஜுவேட் டிகிரி. இந்த பதவிக்கு மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது வந்து பார்த்தா ஐடி அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. சீனியர் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கல்வி தகுதிகள் இருக்குது. ஸோ நோட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, டிகிரி போதுமானது. ஒரு சில பதவிக்கு மட்டும் உங்களுக்கு முன்னுரிமையை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்குறாங்க, எதுக்கு அப்படின்னா ஜெயிலர் மென்னுக்கும் ஸ்பெஷல் ப்ரைசன் ஃபார் உமன் அதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விஷுவல் ஸ்டாண்டர்ட் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பதவிக்கும் என்ன விஷுவல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு ஸ்டாண்டர்ட் 1 இருக்கணும், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டருக்கு ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் இருக்கணும். மீதி எல்லா பதவிகளுக்குமே ஃபார் ஆல் அதர் போஸ்டின் குரூப் 2 அண்ட் குரூப் 2A சர்வீசஸ்க்கு ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க,
ப்ரொவேஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் இதுக்கு மட்டும் தனித்தனி ஸ்டாண்டர்ட் இருக்கணும். பட் மற்ற எல்லா பதவிக்குமே ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எந்த விஷயம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாரி. இந்த 3 பதவியை தவிர்த்து மீதி இருக்க பதவிக்கெலாம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சொன்னோம் பாருங்க. ஜெயிலர் மென் அண்டு ஜெயிலர் உமன் பதவிக்கு ஃபிசிக்கல் கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து பாருங்க ஜெயிலர் மென் பதவிக்கு மினிமம் ஹைட் கேட்டிருக்காங்க ஃபார் ஆல் கம்யூனிட்டி. பிசி எம்பிசி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்ஏ எஸ்டிஆர் இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 160 சென்டிமீட்டர் ஹைட் கேட்டிருக்காங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. பிசி எம்பிசி டிஎன்சிக்கு 81 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆன் ஃபுல் எக்ஸ்பிரேஷன் டிஃப்ரெண்ட் 5 இருக்கணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாரி உமன் ஜெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசி டிஎன்சிக்கு 156 இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு 150 சென்டிமீட்டர் இருந்தாவே வந்து போதுமானது அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதாங்க இன்ஃபர்மேஷன். அதேமாரி ஜெயிலர் உமனுக்கும் சரி ஜெயிலருக்கும் சரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ அதை வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எல்லாமே வந்து ஓகே தான். ஸோ முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு என்னமான போஸ்டிங் எலிஜிபிள் இருக்குது அதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன். இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, மெயின் எக்ஸாமினேஷன் வைக்கிறோம் அப்படின்ன மாரி உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் குரூப் 2க்கும் குரூப் 2ஏக்கும் தனித்தனியாக சிங்கிள் பேப்பர் ஒரே காம்பினேஷனாக வைக்கிறாங்க. ப்ரிலிம் எக்ஸாம் அதாவது குரூப் 2க்கும் சரி குரூப் 2A பேப்பருக்கும் சரி ஒரே சிங்கிள் பேப்பர் எக்ஸாமினேஷன் தான். ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து 75 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் ஏபிள் டெஸ்ட்டும் லாங்குவேஜ் பேப்பரும் 10th சிலபஸ்லேருந்து கேட்குறாங்க. 200 கொஷின் 300 மதிப்பெண்ணுக்கு OMR மெத்தடில் எக்ஸாம் இருக்க போதுங்க. இது வந்து ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமுக்கு வந்து போவீங்க. மெயின் எக்ஸாமினேஷன் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. குரூப் 2க்கு தனியாகவும் குரூப் 2ஏக்கு தனியாகவும் மெயின் எக்ஸாம் நடக்க போகுது. முதல்ல குரூப் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. 10th பேஸ் பண்ணி 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்க போது டிகிரி ஸ்டாண்டர்டில் 300 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. டெஸ்க்டாப் டைப்பில் எக்ஸாம் இருக்க போது. நெக்ஸ்ட்டு குரூப் 2A சர்வீஸ்க்கான பேப்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து தமிழ் கட்டாய தகுதி தேர்வு, இதில் 100 மதிப்பெண்களுக்கும். பேப்பர் 2ல் வந்து பாருங்கள் பார்ட் A ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி பேஸ் பண்ணி 150 கொஷனும். பார்ட் B பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 10th பேஸ் பண்ணி 50 கொஷின். ஸோ 200 மதிப்பெண்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு 400 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பாருங்கள் பேப்பர் 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக நடக்க போது ஆப்ஜெக்டிவ் டைப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, த ஆன்சர் ஷீட் ஆஃப் பேப்பர் 2 ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் வில் பி எவாலுவேட்டட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ப்ராசஸ் சிலபஸ் இதுதான், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் இதில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷனுங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ போட்டிருக்கோம். எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நிறையா தாலுக்கில் எக்ஸாம் சென்டர் இருக்குது. அங்கே போய்ட்டு எக்ஸாமினேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டங்களில் மெயின் எக்ஸாம்ஸ்க்கான சென்டரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இதை தவிர்த்து PSTM நீங்கள் PSTM கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா 1 to டிகிரி வரைக்கும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா மட்டும்தான் PSTM கிளைம் பண்ண முடியுங்க. அதனால் நீங்கள் 1 to ஃபுல் அண்ட் ஃபுல் டிகிரி வரையும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா PSTM வாங்கிட்டு ஆன்லைன் மூலமாக PSTMக்கு எலிஜிபிள் ஆக பாருங்கள். நடுவில் ஒரு ஸ்டாண்டர்ட் கூட இங்கிலீஷ் மீடியம் இருக்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் மட்டும்தாங்க இருக்கணும். ஸோ இப்போதைக்கு இதான் இன்ஃபர்மேஷன். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல டாக்குமெண்ட்லாம் எதுவும் இப்போதைக்கு நீங்கள் அப்லோட் பண்ண வேணாம். ஒன்லி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அவங்க மட்டும்தான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க. வேறு யாரும் எந்த டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ண வேண்டியது கிடையாது. உங்கள் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் மட்டும் தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஃபோட்டோ வந்து ஒரு 3 மாதத்தில் எடுத்த ஃபோட்டோவாக இருந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக டவுட் வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.